ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலோடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தாங்க நிற்கிறோம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரோட அவுட்டில் தாங்க நின்று நம்ம இன்ட்ரோ பேசுவோம். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம ட்ரெயின் கிளம்புற பிளாட்ஃபார்மில் நின்று பேசியிருக்கோங்க. ஸோ இங்கேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இருக்க தமிழ்நாட்டுடைய தலைநகரமான சென்னைங்க. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரள மாநில தலைநகரமான திருவனந்தபுரத்துக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஈவினிங் டைமில் திருவனந்தபுரத்துக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. ஸோ அதுக்கு தான் நம்ம சென்னை சென்ட்ரோடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்தாங்க ட்ரெயின் டிபார்ச்சர் ஆக போகுது. சரி வாங்க இப்போ இந்த ட்ரெயினோட கோச் கம்போஷன் அண்ட் மற்ற பேசிக் டீட்டெயில் பார்த்துட்டு நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் கோச்சஸுமே இருக்குதுங்க. ஃபஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஸ்லீப்பர் அண்ட் அண்டர்ஸோ. ஸோ அதோட எல்லாத்தோடைய எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் மட்டும் பார்த்து விட்டுருங்க. ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடைய இன்டீரியர் ஷாட்ஸ் காமிக்கப்படுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்துருந்தாங்க. ஸோ ஐசிஎஃப் ரைக்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியுங்க. ஸோ அதனால் நான் எந்த கோச்சில் ட்ராவல் பண்ணோம், ஸோ அந்த கோச்சோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் பார்த்துட்டு மற்ற கோச்சோட ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துடலாங்க. பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஆர்டி கம்பார்ட்மெண்ட்டும் அண்ட் ஒரு அண்டர்ஸ்டோர் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர்ஸ்டோர் கம்பார்ட்மெண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயே எல்லா சீட்ஸும் ஃபில் ஆச்சுங்க. ஸோ இன்னும் டோர் கிட்டையும் கேங் பாத் கிட்ட நிற்கதாங்க இல்லை. ஸோ மற்றபடி சீட்ஸ் எல்லாம் செம ஃபுல் ஆயிடுச்சுங்க. அண்டர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி 2 டயர் அண்ட் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பைண்டாக ஒரு கோச் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பைன் கோச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஏசி 2 டயர் கோச் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஏசி பொறுத்த வரைக்கும் 3 தேர்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 1 2 அண்ட் இது 3. ஸோ எல்லாத்தோட கோச் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏசி டெடிக்கேட்டாக கொடுக்கல, ஃபஸ்ட் ஏசி கம் செகண்ட் ஏசின்னு ஒரு கோச் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்லீப்பர் தாங்க ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ என் சீட் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குதுங்க. எஸ்ல தாங்க எனக்கு சீட் அழகிட இருக்குது. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 12 ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. S1லேருந்து S12 வரைக்கும். அதில் நம்மளுக்கு இன்றைக்கி இந்த கோச் தான் அழகிட இருக்குது, S11. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அண்டர்ஸ்டோர் கம்பார்ட்மெண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலி எல்லா சீட்ஸும் ஃபில் ஆயிடுச்சுங்க. ஸோ மேக்ஸிமம் இங்கேயே 80% ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னும் 20% பார்த்தீங்கன்னா அந்த கேங் பாத்தில் தாங்க நிற்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் எஸ்ஆர்டியோட ஸ்டேட்டஸும். ஸோ அண்டர்ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க இதில். நீங்கள் இன்னைக்கு நம்மளை யார் புல் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிறதாங்க ஈரோடு ஷெட்டோடைய வேப்4 தாங்க புல் பண்ண போகுது. ஸோ எண்ட் டு எண்ட் இதே லோக்கோ தாங்க வரும். இந்த ட்ரெயினுக்கு எந்த இடத்துல லோக்கோ வச்சுச்சோ லோக்கோ ரிவர்ஸில் கிடையாதுங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பீக் சபரிமலை சீசன் டைம்ங்க. ஸோ நிறைய பேர் சபரிமலைக்கு அந்த மாலை போட்டு போவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இங்கே 320 எடுத்துட்டு ஸோ கோட்டயம் இல்லை செங்கனூர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 4 o'clock ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்டாக இந்த ட்ரெயின் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் கேரளா போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே இந்த வாட்டி செம்ம ஜாம் பேக்கிட்ட தாங்க போயிட்டு இருக்கு. அதில் நம்ம ட்ரெயினுக்கும் எந்த விதிவிலக்கும் கிடையாதுங்க. இன்னும் ஒரு 2 minutesல நம்ம ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் டிபார்ச்சர் ஆக போகுதுங்க. ஸோ இந்த ட்ரெயினோட பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷனாக பார்த்துட்டு நினைக்கிறேங்க. ஸோ இன்னொரு இந்த ட்ரெயினை பற்றி பேச நிறையா இருந்தால் ஒரு லாங்கான ஜெர்னி நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷனில் ஒரு டீட்டெயில் பார்க்கலாங்க. சரி இப்போ வாங்க நம்ம ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்.
நம்ம ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஆல்ட்டான அரக்கோணம் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 minutes ஃப்ரீயோட ரீச் இருக்கும். இந்த இடத்துல இந்த ட்ரெயினோட பேசிக் டீட்டெயில் பார்த்துலாங்க. ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 12695 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் போகிற திருவனந்தபுரம் சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் ஈவினிங் 3:20 டெய்லி எடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் திருவனந்தபுரத்துக்கு உங்களுக்கு மார்னிங் 7:45 ரீச் ஆகுங்க. ஸோ மொத்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 922 kilometers 16 hours 25 minutes கவர் பண்ணுங்க வித் 19 இன்டர்மெசேஷஸோட. நம்ம ட்ரெயினோட ஒரு இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல் ஆல்ட்டான காட்பாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes டிலேயோட ரீச் ஆயிருக்கும். ஸோ இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பார்த்துலாங்க. இந்த ட்ரெயினில் ரேக் ஷேரிங் இருக்குதுங்க, பட் அந்த ட்ரெயின் நேம் போர்டில் ரேக் ஷேரிங் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ட்ரெயின் எந்த ட்ரெயினோட ரேக் ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து ஆலப்புழா வரைக்கும் போகிற அந்த ஆலப்பி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் இந்த ட்ரெயின் ரேக் ஷேர் பண்ணுது. ஸோ இந்த ரேக் ஷேரிங் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக போயிட்டு நாளைக்கு திருவனந்தபுரம் சென்னைக்கு, அதாவது டே 2 பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக வந்துடுங்க. வந்துட்டு டே 3 பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஆலப்புழா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக போகுங்க. ஸோ இப்படி தாங்க இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் ரன் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் சென்னையில் நடக்குங்க. ஸோ மற்றபடி க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலப்புழா அண்ட் திருவனந்தபுரத்தில் நடக்கும். அண்ட் ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் மட்டும் தாங்க சென்னையில் பண்ணுவாங்க. நம்ம அப்படியே காட்பாடி ஜங்ஷன் டிபார்ச்சராக போயிட்டு இருக்கோங்க. ஸோ அங்கே பார்த்தா ஒரு சூப்பரான சன்செட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த சூப்பரான சன்செட்டை பார்த்துட்டு நம்ம அப்படியே காட்பாடி ஜங்ஷன் டிபார்ச்சராக போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற வெறும் மேஜரான இம்பார்ட்டன்ட் ஹால் தான் கொடுத்துருக்காங்க. என்னத்தான் இந்த ட்ரெயின் டே டைமில் பாதி ரன் ஆனாலும் வெறும் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதாங்க வாணியம்பாடி. அண்ட் வாணியம்பாடிக்கு நம்ம ஒரு 20 minutes டிலேயோட ரீச் ஆயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எல்லா மேஜரான ஆஃபீஷியல் ஹால்ட்டு தாங்க நிற்க போகுது. கேரளா போனதுக்கப்புறம் யூஸ்வலான ஹால்ட் எல்லாத்தையும் நிற்குங்க.
சேம் ஒரு 20 நிமிஷம் டிலேயோட நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இந்த இடத்துல கோயம்புத்தூருக்கு சென்னையிலேருந்து ஆஃப்டர்நூனில் மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அதில் ஒன்று வெஸ்ட் கோஸ்ட்டு, 2வது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், 3வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், அண்ட் 4வதா உங்களுக்கு இந்த திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ இந்த 4 ட்ரெயினில் நம்ம ஆஃப்டர்நூன் ஈஸியாக சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிடலாம். மேங்கோ சிட்டின்னு அழைக்கப்படுற சேலமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 20 மினிட்ஸ் டிலேயோட ரீச் ஆகும். ஸோ இந்த 20 மினிட்ஸ்லேயே தான் நம்ம கேரி ஆகிட்டே இருக்குது. அண்ட் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆப்ஷன் பார்த்துலாங்க. ஒன்று நீங்கள் சென்னையிலேருந்தே போட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்று நீங்கள் வீட்டிலே சாப்பிட்டு வந்துடலாம், அவர் அப்படின்னா வர வரல ஸ்டேஷனில் வாங்கிக்கலாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பேண்ட்ரி கார் இல்லைங்க. ஸோ டெடிக்கேட்டாக பேண்ட்ரி கார் கொடுக்கலங்க. அதுக்கு இப்போலாம் ஆன்போர்ட் கேட்டிங் தாங்க இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே உங்களுக்கு ட்ரெயின்லேயே விற்றுடுவாங்க. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் முதல் கொண்டு அதே மாதிரி டிஃபனும் விற்று தாங்க இருக்காங்க சேலம் ஸ்டேஷனில் கூட. ஓகே ஓகே ரைட் ரைட் ஓகே ஓகே தேங்க்யூ. 8:30க்கு அவரோட பையனை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்தாரு. ஸோ நீங்கள் வந்து எல்லோ சிட்டி ஆர் டர்மரிக் சிட்டின்னு அழைக்கப்படுற ஈரோடு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 20 நிமிஷம் டிலேயோட ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டீட்டெயில் பார்த்துலாங்க. சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் போகிறதுக்கு த ஃபாஸ்டஸ்ட் ரூட்டு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மூர் வந்து கிளம்புற 2 ட்ரெயின் தாங்க ஃபாஸ்டஸ்ட்டாக போகும். ஸோ அந்த 2 ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 14 ஹவர்ஸ்லேயே கவர் பண்ணுறவங்க சென்னை டு திருவனந்தபுரத்துக்கு. அண்ட் சென்னை சென்ட்ரல் கிளம்ப பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 16 ஹவர்ஸ் to 17 ஹவர்ஸில் கவர் பண்ணால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நேரம் அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து நீங்கள் திருவனந்தபுரத்துக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போன எதிர்பார்க்குறீங்கன்னா தி பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் தாங்க. நைட் 7:50க்கு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 9:30 to 10க்குள்ளே உங்களுக்கு ட்ராப் பண்ணுறோம். ஸோ அந்த ரூட் ட்ரெயின் தாங்க நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக திருவனந்தபுரம் மெயில் சூஸ் பண்ணுவாங்க. தென் தேர்டு தாங்க இந்த திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சூஸ் பண்ணுவாங்க.
ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோயம்புத்தூர் போகிறதுக்கு யூஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி சேலம், ஈரோடு அண்ட் திருப்பூர் போகிறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல இறங்குற க்ரௌடு பார்த்தீங்கன்னா அகெயின் வேறு ஒரு க்ரௌடு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் போர்டிங் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஜாம் பேக்டாக தாங்க போயிட்டுருக்கு. நம்ம ட்ரெயினோட ஒரு இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல் லாட் அண்ட் மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு அழைக்கப்பட்ட கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு ஒரு 15 நிமிஷம் டிலேயோட ரீச் ஆயிருக்காங்க. ஸோ நான் இன்னும் என்னோட டிக்கெட் ஃபேர் சொன்னாங்க. இந்த இடத்துல டிக்கெட் ஃபேர் பற்றி பேசினாங்க. சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் என்னோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேஜ் சொல்கிறாங்க 490 ருபீஸ் ஆகுங்க. இதே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 12 ருபீஸ் யூபிஐ சார்ஜஸ் வருங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ச்சராக போயிட்டுங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் தூங்க தாங்க போகிறேன். உங்களுக்கு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராசிங்ஸ் எடுத்துருக்கோம் இந்த வாட்டி. ஸோ ஒரு 20+ மேலே கிராசிங்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ தூங்க போயிட்டு நான் மார்னிங் கொல்லமில் மீட் பண்ணுறேன். அவர் கொல்லம் தாண்டி மீட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தாங்க வீடியோ. ஸோ ஏர்லி மார்னிங் ஷாட்ஸாக செம்ம சூப்பராக வரும். ஸோ அதுக்கு தான். அன்டில் தென் குட் நைட்.
குட் மார்னிங் கைஸ். கொல்லம் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டவங்க. ஸோ கொல்லம் ஜங்ஷன் என்னால் இறங்கி பேச முடியல. ஸோ கீழே ஃபுல்லாக ஆர்பி பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ என்னால் நின்று பேச முடியல. அண்ட் கொல்லம் ஜங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டிலேயோட ரீச் ஆயிருக்கும். ஸோ இந்த டிலே எதனால ஆச்சுன்னு தெரிலங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 20 minutes டிலேயோட தான் ரன் ஆகிடுது. பட் மார்னிங் பார்த்தா ஒரு 1 hour டிலேயோட ரீச் ஆயிருக்கு. ஸோ என்னதுன்னு தெரில. சரி வாங்க நம்ம அப்படியே ஜாலியாக ரூட்டை கண்டினியூ பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நம்ம ட்ரெயினோட லாஸ்ட் அஃபிஷியல் ஆல்ட்டான வர்க்கலா சிவகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டிலேயோட ரீச் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு அஃபிஷியல் ஆல்ட்டும் கிடையாது. கொச்சுவேலி திருவனந்தபுரம் போயிட்டா டேரெக்டாக நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் தாங்க இந்த ட்ரெயினிங் ஸ்டாப்பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ தூரத்தில் ஒரு சூப்பராக ஒரு சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குங்க. அப்படியே நம்ம ட்ராவலை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். അല്പസമയത്തിനുള്ളിൽ എത്തിച്ചേരുന്നതാണ്. ஸோ ஃபைனலி நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் ஒரு 20 minutes டிலே ரீச் ஆயிருக்கு. ஸோ கொல்லமில் பார்த்தீங்கன்னா 1 hour டிலே அண்ட் வர்க்கலா பார்த்தீங்கன்னா 58 minutes டிலே ரீச் ஆயிருக்குங்க. பட் நம்ம திருவனந்தபுரம் பார்த்தீங்கன்னா 20 minutes டிலே ரீச் ஆயிருக்கும். இந்த டிலே எப்படி கம்மியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலா வந்து உங்களுக்கு திருவனந்தபுரம் ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸ்லாக் யூஸ் பண்ணி 20 நிமிஷம் டிலேயோட ரீச் ஆயிருக்கு. ஸோ இதில் நீங்கள் vlog பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. சென்னை சென்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ணி திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ணி காட்டியிருப்போம். ஸோ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டிருப்போம். டீட்டெயிலாக சொல்லியிருப்போம்னு நினைக்கிறாங்க. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிராசிங்
கிராசிங்ஸ் எடுத்துருப்போம்னு நினைக்கிறாங்க. ஸோ மொத்தமாக ஒரு 30 கிராசிங் கிட்ட நம்ம இந்த vlogல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலில் போஸ்ட்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் டிராவல் vlogல மீட் பண்ணுறேன். டாடா.